ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோவா போடுறேன். ஏன்னா லேட் ஆயிடுச்சு அனாலிசிஸ் வீடியோங்கிறங்காட்டி. நாளைக்கான சிபிஆர் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹45,502 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கான சிபிஆர்ல தான் நான் வச்சிருக்கேன். அசெண்டிங் சிபிஆர்ல இருக்கு. இப்போ வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 45,502 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஹரிசான்டல் லைனில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோன்ஸ் நெக்ஸ்ட் மார்க் பண்ண போறோம். சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அலாங் வித் க்ளோசிங் பிரைஸ். இப்போ சிம்பிள் அனாலிசிஸ் தான் நம்ம வச்சுக்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆனோனே அ இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா? லாஸ்ட் ஸ்விங்கு இத டபிள்யூஆவோ ஹோல்ட் பண்ணி இந்த ஏரியாவ கிராஸ் ஆச்சு அப்படின்னா தான் 45,750 கிராஸ் ஆகி க்ளோஸ் வச்சதுனா மட்டும் தான் ரீடெஸ்ட்லயும் சஸ்டெயின் ஆச்சுனா மட்டும் தான் இது பையிங் மொமெண்டமா கன்சிடர் ஆகும். அதர் தென் தட் மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்விங் வந்து பையிங்கா போகுதா? இல்ல இந்த ஸ்விங் பிரேக் ஆகுதான்றத பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க உங்க பேட்டர்ன்ஸ்க்கு ஏத்த மாரி. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்விங் பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்1 ப்ரீவியஸ் டே லோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ இங்க இருக்கு இல்லையா? அதுவும் பிரேக் ஆச்சுனா மட்டும் தான் செல்லிங் ட்ரேட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம இந்த இடத்துல வந்து டபிள்யூ ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா, மறுபடியும் பையிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் அனாலிசிஸ் தான். இத தாண்டி பிக் கேப் அப், கேப் டவுன் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்விங் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல். சப்போஸ் இந்த ஸ்விங்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு, போட்டுச்சுன்னா செல்லிங் ட்ரேட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஜோனா இருக்கணும். அதுக்கப்புறம் அ சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் 2மே வந்துருது. ப்ரீவியஸ் டேலோ சப்போர்ட். ஸோ பார்த்து இதோட ட்ரேட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லாம மார்க்கெட் இந்த ஸ்விங்கே ஹோல்ட் பண்ணி டபிள்யூஓ இல்ல ஹையர் அண்ட் ஹை பிரைஸ் ஆக்ஷன் கிராஸ் பண்ணிருச்சுனா, அதாவது 45,750 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆனாதான் நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் இருக்கும். அது இல்லாத வரைக்கும் இந்த ரேஞ்ச்லயே இருக்கிறதுக்கான சான்ஸ் கூட நிறையவே இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. டிசிப்ளின ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா, கீழ அப்ஸ்டாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்ஸ் ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதுல போயிட்டு மறக்காம ஓப்பன் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம்.